போக்குவரத்து துறை வேலைக்கு லஞ்சம் பெற்ற புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை விரைந்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக ஏற்கனவே அந்த பண மோசடி வழக்கு என்பது அமலாக்கத்துறை பதிவு செய்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரித்து வருகிறது. இந்நிலையில்தான் இந்த வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டோர் தாக்கல் செய்த மனுவை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்த நிலையில் இதே பண மோசடி வழக்கில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாரம் இருமுறை தான் ஆஜராகி வருவதால் அதில் இருந்து விலக்கு அளிக்க வகையில் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மனுவுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்த போது இனியும் ஆஜராக வேண்டுமா என்றும், ஏற்கனவே அவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக 31 முறைக்கும் மேற்பட்ட வகையில் 30 வாரங்களாக அவர் ஆஜராகி வருகிறார். இருப்பினும் இந்த விஷயத்தில் அவர் ஆஜராகி என்ன பலன் இருக்க போகிறது என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு உச்சநீதிமன்றம் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது ஆஜராக உத்தரவிடலாமா என்ற யோசனையும் அமலாக்கத்துறையிடம் கேட்டது. இருப்பினும் இறுதியில் அவர் தேவைப்படும் பட்சத்தில் அவருக்கு நோட்டீஸ் அளித்து ஆஜராக உத்தரவிடலாம் என்ற ஒரு நிபந்தனை விதித்து ஏற்கனவே விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் தளர்த்தி அந்த வாரம் இருமுறை ஆஜராக வேண்டும் என்ற ஜாமீன் நிபந்தனை உச்சநீதிமன்றம் தளர்த்தி வைப்பதன் மூலம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சாதகமான உத்தரவாக இது பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.